அக்கா. மிஸ்டர் பாஸ்கர் வீடு எங்கே இருக்குதுங்க? இங்கேயே இருக்கு. இங்கே தாங்களா பாஸ்கருங்க? அவர் கூட கொஞ்சம் அப்படிங்களா? அவர் பார்க்கலாமா? நான் சரிங்க. அவர் உட்காந்துக்கிறார். அவர் தாங்க. வணக்கம் பாசனன். வணக்கம் வணக்கம் வணக்கம். நல்லா இருக்கிறீங்களா? சூப்பர். உங்களை பார்த்து ரொம்ப சந்தோஷம். உங்கள் பேர் பாஸ்கர்? ஆமாம் ஆமாம். ஓகே. இவங்க லேடி வந்து இவங்க அக்கா? உங்கள் மிஸ்ஸஸ்ங்களா? ஓகே ஓகே. நீங்கள் வந்து பார்வை இல்லாமல் இருக்கிறீங்க. இது சுத்தமாக தெரியாதா லைட்டாக தெரியுமா உங்களுக்கு? இல்லைங்க, எனக்கு சுத்தமாக தெரியாது. சுத்தமாக தெரியாது. 12 வயசுல பார்வை போச்சுங்க. ஓ அப்படிங்களா? பார்வை குறைபாடு, நரம்பு ஃபால்ட்டு. சரி சரிங்க. பார்வை வராதுன்னு சொல்லிட்டாங்க. 12 வயசுல பார்வை போயிடுச்சு. இந்த நாங்கள் வந்து இப்போ எங்கள் மிஸ்ஸஸுங்க கால் மாற்றுறதுனாலங்க. ஓ அப்படிங்களா? சரி சரிங்க. எப்படி நீங்கள் உங்கள் லைஃப்பில் எப்படி இதெல்லாம் ஒரு விஷயங்கிறது நீங்கள் எதுவுமே நினைக்காம, ஆனால் சுயமாக வியாபாரம் பண்ணுறோம். பொம்மை, ஏடிஎம் கார்டு கவரு, குழந்தைங்க விளாட்ற பொம்மை, டாய்ஸ் ஐட்டம், டாய் சேல்ஸ், அப்புறம் ஊதுபத்தி சேல்ஸ் பண்ணுவாங்க. அப்புறம் பணம் கலந்து சேல்ஸ் பண்ணுவேன். ஊருக்குள்ளே போய் சேல்ஸ் பண்ணிவிட்டு ஒரு என்னோட சராசரி வாழ்க்கையை நான் வாழ்ந்துகிட்டு இருந்தேன். பணம் கலந்து வித்துட்டு இருந்தேன். அப்புறம் சோப்பு தூள் எல்லாம் வித்துட்டு இருந்தேங்க. சரிங்க. அந்த சமயத்தில் லாக்டவுன் ஒன்று வந்துச்சு இல்லைங்களா? ஆமாம், லாக்டவுன், கொரோனா டைம் லாக்டவுன் வந்தப்போ எனக்கு நிறைய பொருளுதவி கிடைச்சிது. ஊருக்குள்ள நான் வியாபாரம் பண்ணும்போது சரிங்க இந்த மாதிரி எப்படிப்பா நாங்களே ஸ்ட்ரகிளில் இருக்கிறோம், நீங்கள் எப்படி இதை தாட்டுறீங்கன்னு சொல்லி கேட்டாங்க. சரிங்க. அப்புறம் ஆமாங்கன்னு சொல்ல அப்புறம் அவங்க கொண்டாந்து பொருளுதவி கொடுத்து செஞ்சாங்க. அதுல சில நல்ல உள்ளங்கள் என்ன பண்ணாங்கன்னா, உங்களுக்கு நாங்க பண்ணிட்டு உங்களமா இருக்கிறவங்களுக்கு நாங்க பண்ணணும். லாக்டவுன்ல கொஞ்சம் கிளியர் ஆச்சு இல்லைங்களா? அப்ப வந்து அவங்க பேசினாங்க. சரிங்க. அப்ப எனக்கு ஹெல்ப் கிடைச்சது இல்லைங்களா? அவங்களெல்லாம் நாடி நான் கேட்கும் போது சரிப்பா செஞ்சா கிடக்குது, அதனால என்ன தப்பு அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் ஒரு 30 பேர்த்துக்கு பார்வையற்ற சகோதரர்களை என் மூலியமா இருக்கிற கான்டாக்ட்ல இருக்கிற பசங்க எல்லாம் கூப்பிட்டு பேசணுங்க. இந்த கான்டாக்ட்னு சொல்லும் போது டெலிகிராம் இந்த மாதிரிலாம் எல்லாமே யூஸ் பண்ண முடியும். இதுக்கான ட்ரைனிங் எங்ககிட்டலாம் எங்ககிட்ட இருக்கனால எப்படி நீங்க கான்டாக்ட், எப்படி நீங்க ஃபோன் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி கேட்கலாம். கண்டிப்பா அதுதான் மாசம் 10ஆம் தேதி 2 வருஷமா கம்பல்சரி நடந்துகிட்டே இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணிட்டு இருக்கிறீங்க. ஆமா ஆமா. ஓகே. அப்ப நான் உங்களை வந்து நான் மீட் பண்றேன். கண்டிப்பா வாங்க. வாழ்த்துக்கள் பாசனா. நீங்க செய்யற சிறப்பு போட்டோஸ் வந்து உங்ககிட்ட நான் எடுத்து காட்டுறேன். இது சும்மா வாய்மொழியா சொல்றது இல்லைங்க. சரிங்க. செயல்மொழியா இருக்கிற